வணக்கம். என் குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்திற்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் என் உதவி செய்கின்ற எல்லா தெய்வங்களுக்கும் முக்கோடி சித்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இந்த மனித குலத்துக்கு ஏன் ஆன்மீகம் சாமி கும்பிடணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பெரியவங்கலேருந்து முன்னோர்கள்லேருந்து நம்ம கூட இருக்க நட்பு வட்டாரத்துலேருந்து ஆன்மீகம் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு இது இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க மக்களுக்குன்னா, மனித வாழ்க்கைன்றது எவ்வளோ ஒரு துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. எவ்வளோ துன்பங்கள் இருக்கோ அதே இடத்துல தான் இன்பமும் இருக்கு. ஆனால் இன்பம் நம்ம அனுபவிக்கும் போது நல்லா அனுபவிக்கிறோம். அதே துன்பம் வந்துச்சுன்னா அதை மறக்க மாட்டோம். தண்ணியில் பூரா மீன் எடுத்து கரையில் விட்டா எப்படி துடிக்குதோ அது மாதிரி நம்ம துடிக்கிறோம். லட்சம் லட்சம் ஆண்டுகள் ஆன மனித குலத்துக்கு இன்னும் இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் அதை சமமாக பாவிச்சு வாழணும் அப்படின்ட்டு அதை மனசு ஏற்றுக்க மாட்டேது. இன்பத்தை மொத்தமே அதை நாடுது, துன்பத்தை அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மீறி அந்த துன்பம் நம்ம தாக்கும்போது தான் நமக்கு ரொம்ப மனவலி, உடல் வலி, எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, இப்படிலாம் பல பிரச்சனைங்க வருது. கஷ்டம் எனக்கே வந்துருச்சு, ஆண்டவன் என்னையே சோதிக்கிறான், எனக்கு மட்டும்தான் அந்த துன்பம்லாம் நிறுது அப்படின்னு இவனே நினச்சிக்கிறான். கற்பனையில் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் ரெண்டுமே நிறைஞ்சது தான் வாழ்க்கை. அதில் யாரோ அத்தி புத்தா மாதிரி சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் என்ன சந்தோஷம்? ஒன்றும் கிடையாது. பணம் நிறையா வச்சுக்கிறோம், சந்தோஷமாக இருக்க நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம வாங்குற மூச்சு தான் அவர் வாங்குறாரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் அவர் சாப்பிட்றாரு. நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம மனசு, நம்ம மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனம் சில கெட்ட விஷயங்களை செய்யறதுக்கு கூட அது சந்தோஷப்படும். அதுக்கு தேவை சந்தோஷப்படுறதுனால நம்மளை செய்ய சொல்லணும் நம்மளை. ஆனால் அது செஞ்ச அப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நம்ம ஒரு துன்பம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஒழிஞ்சிக்கும் அந்த மேல் மனம், அந்த மனசு. இன்பம்னா எப்படி இருக்குன்னு யாருக்கு இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா? கிடையாது. துன்பம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பாங்களா? ஒரு செயல், அந்த செயல் தான் இன்பமாக துன்பமாகவும் நம்ம பார்க்குறோமோ அனுபவிக்கிறோம். ஆனால் அது எப்படி இயங்குது, எப்படி வருது, யாருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் அனுபவப்பட்ட பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அது நாசுக்கும் நமக்கு சொல்லுவாங்க, இது வேணாம் அது வேணாம் சொல்லும்போது நம்ம கேட்கறது கிடையாது. இப்படி துன்பம் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் நம்மளை தாக்கி, இந்த குடும்பம் ஏன்டா நம்ம இந்த பிறந்தோம், இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த குடும்பம் வேணாம், இந்த சொந்த பந்தம் வேணாம், இந்த நட்பு வேணாம் அப்படின்னு வெறுத்துட்டு, வானத்தை பார்த்துட்டு, இயற்கையை பார்த்துட்டு, அது ரசிச்சுக்கிட்டு, அது இதெல்லாம் ஏன் இப்படி அப்படி நம்ம மனசை மாறி போகும். இல்லையா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அதோட தேராது. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தேர அவங்க போய் அதை பழகிட்டாங்கன்னா அவங்க மனம் வெறுத்து உடல் கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிடும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். நம்மளை விட்டு எல்லாம் நிறைய பேர் விலக ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்படி பல கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பாதையில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மனிதனுக்கு இருக்குது. ஏன்னா அந்த துன்பத்தை தாங்கக்கூட சக்தியை பொறுத்து ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க அதிகமாக இருப்பாங்க, கூட பிறந்தவங்க அதிகம் இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் உதவி பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு நல்லது கேட்ட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியேப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மனம் உடஞ்சிருவாங்க. மனம் உடஞ்சி நமக்கு யார் இல்லை இந்த பூமியில் அனாதை நம்ம அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும்போது எதிலுமே ஒரு குறிக்கோள், ஒரு கொள்கை இதெல்லாம் இருக்காது. ஏதோ ஏனோ தோணம் போனோம் வந்தமாக இருப்பான். அதே ஒரு கெட்டவனாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஏதோ துன்பம் விளைவிக்கிற மாதிரி சில செயல்களை செஞ்சுருப்பான், அனுபவிக்கிட்டோம். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போனன்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாறிடும். மனிதன் சாதாரண இப்படி பல போராமை, பொச்சரிப்பு, அப்படி பலவித நல்லவங்களுக்கு போய் தொல்லை பண்ணுறது, உபத்திரம் பண்ணுறது,
உதவி போனவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இப்படி பல எண்ணங்கள், பல இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனித கலவையாக மனிதனாக நம்ம இருக்கிறோம். அது எந்த நேரத்தில் அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கும், அதனால் பல துன்பங்களை அந்த பூமியில் நம்ம விளைவிச்சு கர்மாவை நம்ம வந்து ஏற்றிக்கூடிய சூழ்நிலையை நம்மளை பண்ணிடும். அதுக்கு தான் சொல்கிறாங்க ஆன்மீகத்துக்கு போங்க என்றார். ஏன் ஆன்மீகத்துக்கு போகணும்? ஆன்மீகத்துக்கு போய் மனசை வந்து அடக்கி ஆளணும். மனதை வந்து அடக்கி ஆளணும். அடக்கி ஆளி நமக்கும் நல்லது நடக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது நடக்கணும். அது மனிதன் மாத்திரம் கிடையாது, சிறு உயிரினங்கள், அதுவும் ஒரு ஆத்மா. மரம் செடிகளையும் ஒரு ஆத்மா, அது கூட துன்பம் வர கிடையாது, அதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்படி நம்ம மனசை வளர்த்து அது மாதிரி அந்த பக்குவம் வரத்துக்கு தான் ஆன்மீகத்துக்கு போக சொல்கிறது. அந்த ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு சில வழிமுறைகள், சில நடைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா ஒரு குருமார்கிட்ட போகணும், 10 பேர் நல்லவங்க கூடுவாங்க, நல்லது பேசுவாங்க அப்படின்னு அங்கே நாடி போகும்போது சில வழிமுறைகள், உன்னுடைய அறிவு தகுதி எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டுனா வாழ்க்கையில் எல்லா விஷயம், குடும்பத்தில் வர பிரச்சனைகளும், தொழிலில் வர பிரச்சனைகளும், அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்தையுமே சரிசமமாக பாவித்து ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வந்துடும். அதுக்கு தான் ஆன்மீகத்தை போக சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் பெரிய பூதாகாரமாக எடுத்துக்கிட்டு அது இன்னும் பெரிய இதெல்லாம் இருக்குது, அது பெருசாக இது பண்ணான்னு பயப்பட வேண்டிய கிடையாது. நீ ஆன்மீகம் அங்கெல்லாம் போக வேணாம், உன் மனசை நீ அடக்கிக்கும். அந்த மேல் மனசு இத்தனை நாள் சொல்லி இப்போ அது சொல்லி தான் நீ செஞ்சுருக்க, அதனால் வந்த விளைவு தான் இப்போ உனக்கு துன்பத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கு. அப்போ அந்த மனசை நீ அடக்கணும். எது சொன்னாலும் அது சொல்லிச்சா, சரி நீ சொன்னதெல்லாம் இத்தனை நாள் தப்பு, சைலண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு அறிவு கொண்டு சிந்திக்கணும். அறிவு கொண்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி சிந்திச்சு, தெரியலன்னா இன்னொருத்தருகிட்ட யாருன்னா கேட்டு, நல்ல ஆளுகிட்ட கேட்டு, அது சில விஷயங்களை நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஓட்டுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கு தான் ஆன்மீகத்துக்கு போக சொல்லுவோம். ஆன்மீகம் உள்ளே போயிட்டு முழுசாகவே நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கடைசி நம்ம வந்து நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வேறு. இப்படி போகிறவங்களும் அப்படியும் போகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம் நம்ம ஒரு கட்டமைப்பில் இருக்கும்போது அது கரெக்டாக சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ ஆன்மீகத்துக்கு போயிட்டுன்னா உனக்கு வந்து இந்த மனித பிறவினா, மனிதனா யார், இந்த மனித பிறவினா என்ன, இந்த உலகத்தில் என்ன இவ்வளோ ஜீவராசிங்க வருது, எதுக்கு வந்திருக்குது, என்ன நடக்குது இங்கே, ஏன் சூரியன் உதிக்கிறாரு, சந்திரன் உதிக்கிறாரு, இவங்களாம் யார், இது யார் படைச்சிது, இந்த பூமி யார் படைச்சிது, இந்த தண்ணி யார் படைச்சிது, இது எதுக்காக இவ்வளோ வேலைங்க, இது இயற்கை தன்னைத்தானே செஞ்சுன்னு இருக்குது, அது செய்கிற செயல்கள் மனித யாருக்கு உதவியாக இருக்குது, அதை யார் அனுபவிக்கிறான், இப்படி பல யோசனைங்க வந்து ஒன்று அறிவு கண் வந்து திறந்துக்கும். அறிவு கண்ணி திறந்த ஆரம்பித்தா அதுக்கு எல்லா விஷயங்களும் அதை கேதர் பண்ண ஆரம்பிச்சிடும், கண்காணிக்க ஆரம்பிச்சிடும், நல்லது எது கெட்டது எதுன்னு. அப்போ நீ நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த எல்லாமே சரி சமமாக அதை வந்து நம்ம இது பண்ணுவோம், பார்ப்போம். மனிதனாக இருந்தாலும் பார்ப்போம், ஜீவராசியாக இருந்தாலும் பார்ப்போம். அதனால் வந்து ஒரே நிலையாக பார்ப்போம். மிருகங்கள் வேறு, மனிதர்கள் வேற கிடையாது, எல்லாமே ஆத்மா அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்கும். அதுக்கு தான் மனிதனாக நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனால் அந்த மனிதனாக மாறுவீங்க. இப்போ யாரும் மனிதனாக கிடையாது, மனிதனாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மனித நிலைக்கு வர்றது பெரிய கஷ்டம், அது ரொம்ப பொறுமை வேணும். ஃபஸ்ட்டு அந்த மனிதனோட ஆன்மீகமும் சரி, மனிதான்மமும் சரி, அவன் மனிதனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அன்பு செலுத்தணும். அந்த ஒரு சின்ன ஒரு ஜீவராசியாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த பக்குவம் தெரியும். அன்பை நீ வெளியே செலுத்த தான் உனக்கு அந்த பண்பும் வரும், இறை அருளும் உன்னை நாடி வரும். அதுக்கு தான் அப்படி அன்போடு இருக்கணும், உதவி மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மளால் இந்த பூமிக்கு, இந்த பிறந்ததுக்கு இந்த பூமிக்கும் இந்த இயற்கைக்கும் நல்லது நடக்கணும், நமக்கு சுற்றி நம்ம கூட இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஆன்மீகத்துலேருந்து மேல்நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இறையாற்றல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் நீ அந்த பக்குவம் அடைஞ்சிட்ட, உன் மனம் உடல் எல்லாமே அந்த தெய்வ நிலைக்கு வந்துருச்சுன்னா அது உன்னை வந்து நீ கேட்குறதெல்லாம் கொடுப்ப, நீயே இறைவனாக மற்றவங்களுக்கும் கண்ணுக்கு வந்து பிரகாசிப்ப. அதுதான் அதோடைய ஆற்றல் நிலைமை.
அதுக்கு தான் மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் தான் தெய்வமாக சொல்லுங்க, மற்ற எந்த ஜீவராசிக்கும் சொல்லலை, ஆத்மாவுக்கும் சொல்லலை. அவ்வளோ மனிதனுடைய பிறப்பு வந்து அவ்வளோ சிறப்பானது. ஆனால் அது வந்து தெரியாமல் சாதாரண விஷயத்துக்காக நம்ம ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையும் சிறந்த காரணத்தையும் தெரியாமல் நம்மளும் துன்பம் பட்டுக்கணும், மற்றவங்களும் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதேமாரி நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் உழைக்கணும். பணம் வந்து முக்கியம். இந்த புற வாழ்க்கையில் வாழணும்னா கண்டிப்பாக பணம் இருக்கணும். அப்போ அதுக்கான வழி வகையெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்மீகத்தில் போயிட்டு சும்மா தன்னுடைய பிரச்சனை தீர்த்துக்கு போகிறாங்க. பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் முழுசாக மூழ்கி ஆன்மீகம் அந்த மாயை, இதுலேயும் மாயை இருக்குது, ஆன்மீகத்திலும் மாயை இருக்குது. மாயன்னா சில மூட நம்பிக்கையில் இருக்குது. இல்லாது போலாது இவன் எப்படி கற்பனை கண்டாலும் அந்த கற்பனை தகுந்த மாதிரி நான் வந்து ஆண்டவனை பார்த்துட்டேன்னுவாங்க நிறைய பேர். எனக்கு வந்து குட்டாலினி ஓப்பன் ஆகிடுச்சுன்னுவாங்க, மின்னா நடுவெல்லாம் தெரியுதுன்னுவாங்க, நெற்றி கண் திறந்து வச்சுன்னுவாங்க, நான் சொன்னால் எல்லாம் நடக்குதுன்னுவாங்க. இப்படி பல விஷயங்கள்லாம் இப்போ சொல்லி அது வந்து அவனுடைய அறியாமை. அதில் வந்து அவங்க 10 பேர் இவனை வந்து பைத்தியம் மென்டலு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை உருவாக்கிட்டு அது இதாகிடும். அது கிடையாது. ஆண்டவன் கொடுத்த நேரத்தை வீணடிக்காமல் உண்மையான விஷயங்களை மாத்திரம் நீ ஆய்வு செய்து நீ மனிதனாக மாறினா மாத்திரம் போதும். மிச்ச இறையரெல்லாம் உன்னை தேடி ஓடியாந்துடும். நீ அதுக்குன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் மாறணும்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நிறைய ஆன்மீகத்தில் சில பயிற்சி கீச்சு அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. உங்களுக்கு மாற்றம் நல்ல குருநாதராக இருந்தால் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர முடியும். சில குருமார்கள் வந்து சில சிஷியம் செய்கிற தவறுனால கூட குருமார்கள் வந்து கடினமாகி மனம் வெறுத்துட்டு வரவனுங்கெல்லாம் அந்த காசை வாங்கிட்டு நல்லா அது இதுன்னு ஏமாற்றி பொய் சொல்லி அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அது காரணம் சிஷியர்கள் வர்ற மக்கள் அவங்கள ஆன்மீகத்தில் ஒருவங்களை போய் குருமார்களை ஏமாத்துறது, ஆசை வார்த்தை காட்டுறது, பொய்யான சொல்ல வாக்குறுதிகளை கொடுக்குறது, இப்படியெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அந்த துன்பத்துக்கு ஆளாகும்போது ரொம்ப கோவப்பட்டு அந்த பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக அவங்களுடைய கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடந்துக்கிறாங்க. அதனால் அது பண்ணக்கூடாது. இப்படி இருக்குது மனித வாழ்க்கைன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உனக்கு எதனா ஒரு சேஃப் கார்டு, அதாவது வந்து அம்மா அப்பா ஏதோ வசதி வாய்ப்பாக இருக்காங்க, அண்ணன் வசதி வாய்ப்பாக இருக்குது, உனக்கு பொருளாதாரத்தில் உனக்கு வந்து பிரச்சனை இல்லாத வரைக்கும் நீ நல்லா வாழற மாதிரி உனக்கு ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பேன். அதுக்கு வந்து ஒரு காலகட்டம் வரும், பொருளாதாரம் இல்லாமல் போகலாம், இல்லை வயது முதிர்ந்து போகலாம். நம்மளுக்கு வந்து நம்ம கடமைகள் செய்யறதோ நல்லா நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்ய முடியாத விஷயங்கள் செய்யாமல் போகலாம். ஒரு கடன் தொல்லை, பல பிரச்சனைங்க, நோய், தீரா நோய், இப்படியெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு சில விஷயம்லாம் புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு சொன்ன வச்சு எதுவுமே கேட்க மாட்டான் மனிதன். இந்த பூமியில் பிறந்தது எல்லா விஷயங்களும் மனிதனுக்காக தான் பயன்படுத்திக்கிறது தான் இருக்குது. ஆனால் எப்படி பயன்படுத்த தெரியாமல் முறையற்று தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவனே வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறான். மறுபடியும் பிறவி எடுத்துக்கினே இருக்கிறான். அடுத்த பிறவி வேணாம். இப்போ வள்ளலார் மார்க்கத்திலரும் பாருங்கள், அவங்களாம் வந்து அடுத்த பிறவின்றதே வேணான்றதுக்காக தான் அவங்க வந்து சைவத்தில் போயிட்டு அவங்க வந்து வள்ளலாரை பின்பற்றி பிறவியற்றா பிறவி, அடுத்த பிறவி இல்லாமல் அவங்க வாழ்கிறதுக்காக அந்த முயற்சி அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. நிறைய சித்த மார்க்கத்துக்கு போயிட்டுருக்காங்க. அது ஒரு பாதை. நீ எந்த பாதைக்கு போனாலும் நீ நல்லவனாகிறதுக்கும் கடவுளாகிறதுக்கும் மனிதனாகிறதுக்கு உன் உடலை வந்து நீ ஆரோக்கியமாக எப்பவுமே வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுதான் செவரு இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். இந்த உடலே தான் கோயில்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் செல்கிறாயேன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அண்டத்தில் இருக்குது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது தான் அண்டத்தில் இருக்குது. உங்களுக்கு புரிவிக்கிறதுக்கு தான் பல காரத்துவங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. உங்களோட ஒரு ஒழுக்கம் வர்றதுக்கு தான் குருமார்கள் நீ கோயிலுக்கு போ, அதுக்கு போ, இந்த பண்ணு அதை பண்ணு சொல்லி வச்சுருக்காங்க. மேல்நிலை ஆன்மீகவாதிகள்லாம் இதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. அவங்களே அவங்க ஆகிடுவாங்க, அவங்க அது ஆகிடுவாங்க. வித்தியாசமாக இருக்காது. அந்த நிலைக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு வயசாகிடும். அதுதான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீக பக்கத்துக்கு போகணும், ஆன்மீகத்து பக்கம் போனால் தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போ, விசேஷ நாளில் கோயிலுக்கு போ, வீட்டில் சாமி கும்பிடுன்னு சொன்னது காரணம் தான். அது ஒன்றும் கிடையாது. இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கும் ஒழுக்கப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுதான் நம்ம நாத்திகர்கள் வந்து நம்மளுக்கு மூட நம்பிக்கை, கிண்டல் பண்ணுறாங்க. கல்லை வச்சு கற்பனை ஏற்றிட்டா இவங்க நினச்சதெல்லாம் கொடுத்துருவாங்க.
அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம அதை பற்றி நினைக்க அதுக்கிட்ட நீ அதிகமாக போ அந்த பொருள் உன்னை தேடி வரும். அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு வந்து நம்ம பெரிய ஆளுனுங்க நம்மளே நம்ம நம்புறதில்ல. அதனால நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்த நான் நம்பணும். அதுக்காக தான் நம்ம போய் கோயில் குளம் போய் அங்கே நம்ம வேண்டுதல் வச்சு சில பரிகாரங்கள்லாம் பண்ணி பண்ணுறோம். அதுவும் நடக்குது, அதுவும் உண்மை. எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்புறவங்க இருக்காங்களோ அதே மாதிரி கடவுள் இருக்கிறோம் சொல்லி நம்புறவங்க இருக்காங்க. ரெண்டுமே நடக்குதுங்க. அந்த பலன் யார் அடைகிறாலும் அவங்க நம்புவாங்க, பலன் அடையாதவங்க அதை நம்ப மாட்டாங்க. அது பொய்யினவங்க. அவ்வளோதான் மனிதன். வேற ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில், வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த மூச்சு காற்றிலே அடங்கிச்சு, இந்த காற்றிலே அடங்கிச்சு. எந்த பஞ்சபூதங்களால் நம்ம உருவாக்கப்பட்டோமோ அதே பஞ்சபூதங்கள் இந்த உடல் அதோட காலகட்டம் அது ஆயுள் முடியும் போது அது நம்மளை விட்டு எல்லாம் போயிடுது. அதுதான் இறப்பு. அந்த சக்தி போயிடுது, அந்த ஆற்றல் போயிடுது, சத்து போயிடுது. அதுதான் உடம்பு நல்லா சத்துள்ள பொருளாக சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றது. சத்து போனால் செத்து போயிட்டான். அதுதான் அது சவம். அதான் சிவம் அதுதான் சவம். அவ்வளோதான். இது வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஆன்மீகத்துக்கு வர சொன்னதுக்கு காரணம் இதுதான் பெரியவங்க, வேற ஒன்றும் இல்லை. நீ அங்கே போடான்னுவாங்க. எப்பவுமே நம்ம நண்பனோ நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம சொல்லும் போது அது பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம தான் அந்த அருமை தெரியாது. அவன் வந்து வெளியே போனால் அவன் பெரிய கடவுளாக வந்து கொண்டாடுவான். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அருமை அவனுக்கு தெரியாது. அதுதான் மனிதனோட வாழ்க்கை. எப்பவுமே நம்ப மாட்டான், மனுஷன் நம்ப மாட்டான், அவசியமாக நம்ப மாட்டான். ஏன்னா மாயா மேல் மனதில் வந்து அவன் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறான். அதனால் அப்படி தான் இருப்பான் அவன் மனுஷன். அதனால் நம்ம பிள்ளைங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அது ஆன்மீகம்னா என்ன, அந்த ஆன்மீகத்தை ஏன் நம்ம போனோம், அந்த ஆன்மீகத்தில் போயிட்டு என்ன நடக்கும், அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அனுபவத்தையும் அவ்வளோ நம்ம கற்றுக் கொடுத்துடணும். அப்போ வீட்டில் நம்ம பெரியவங்க அது தகுந்த மாதிரி ஆன்மீகத்தை வந்து கரெக்டாக அந்த ஐதீகப்படி ஆனால் அந்த அனுஷ்டாங்கலாம் எப்படி செய்யணும் அது செஞ்சு அந்த ஆன்மீகத்தை நம்ம அந்த ஆன்மீக கல்வியை படித்து வச்சுக்கிறது. நம்ம ஒரு முதிய வயதான காலத்திலோ இல்லை நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதோ அந்த ஆன்மீகத்தை நாடும்போது அதுக்கான பதிலோ அதுக்கான தீர்வோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஆன்மீகத்திற்கு ஈடுபட சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம்.